விக்ரம் படம் இருக்குல்ல, அந்த படத்தை பற்றின ஒரு தகவல் வந்துச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் ஜெயிலில் நடக்குது. என்னன்னா படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கைதியாக இருக்காரு. ஏன்டா கைதி அப்படின்னா அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு வச்சுக்கலாம். அவரை அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் போடுறாங்க. எப்படின்னா இன்னொரு கைதியா வந்து ஃபகத் பாசில் உள்ள போறாரு. சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உள்ள போய் அங்கிருந்து அவர் தப்பிக்க வைக்கணுங்கிறது தான் இவருக்கான அசைன்மெண்ட். யாருக்கும் தெரியாத விஷயங்களை சொல்கிறேன் என்ற பெயரில் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் என்று சம்பந்தப்பட்ட இயக்குனர் நடிகர்களுக்கு கூட தெரியாத விஷயங்களை எல்லாம் போகிற போக்கில் அவிழ்த்துவிடும் வல்லமை படைத்தவர் பெய்டு சினிமா விமர்சகர் பிஸ்மி. நான் எழுதுன அந்த கதையை யாராச்சும் ஒரு இடிச்சவா என்று சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயசுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. விஸ்வாசம் படத்தில் அஜித் அண்ணன் தம்பி என 2 வேடத்தில் நடித்துள்ளதாக படம் வருவதற்கு முன்பே எக்ஸ்க்ளூசிவாக தகவல் சொன்ன பெருமைக்கு உரியவர் பிஸ்மி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். தான் பெற்ற சன்மானத்திற்கு தக்கவாறு குறிப்பிட்ட சிலருக்கு ஆதரவாகவும் அந்த நபர்களுக்கு போட்டியாக இருக்கும் நடிகர்களை டார்கெட் செய்து விமர்சித்து பேசுவது பிஸ்மி அண்ட் கோவின் வாடிக்கை. கூட்டாளிகளுடன் சென்று விஜயிடம் தங்க காசு பெற்ற புகைப்படம் வெளியான நாள் முதல் கோல்டு காயின் பிஸ்மி என்ற அடைமொழியோடு அவரை நெட்டிசன்கள் அழைத்து வருகிறார்கள். வலைப்பேச்சு என்கிற யூடியூப் பக்கத்தில் கூட்டாளிகளுடன் சேர்ந்து நடிகர் நடிகைகள் அரசியல்வாதிகளை விமர்சித்து பேசும் இவர் சில திரைப்படங்களிலும் தலை காட்டியுள்ளார். பிசாசு பட பிரஸ் மீட் இயக்குனர் பாலாவிடம் கமர்ஷியல் சினிமா பற்றி கேட்டதற்கு, நீங்கள் நடித்தீர்களே ஒரு கமர்ஷியல் படம் என பாலா தனது ஸ்டைலில் பிஸ்மியை ரோஸ்ட் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. நீங்க எடுத்த கமர்ஷியல் சினிமாவோட நான் ரொம்ப ஒரு படம் எடுத்திருக்கேன். அதுல ஒரு கதாபாத்திரமும் நடிச்சீங்களே, அது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. ரஜினி அரசியலுக்கு வருவதாக சொன்னதும் அவரை எதிர்த்தும் சீமானை ஆதரித்தும் பேசி வந்த பிஸ்மி, விஜய் அரசியலுக்கு வந்தால் டி ராஜேந்தர், பாக்யராஜ் போன்றவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும் என்று ஆரம்பத்தில் எதிர்த்தார். பின்னர் அவரது கைக்கு என்ன வந்து சேர்ந்ததோ தெரியவில்லை. தாவேக்காவை ஆதரிப்பதாகவும் விஜயை புகழ்ந்தும் சீமானை இகழ்ந்தும் பேசி வந்ததாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட விஜய் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் டி ராஜேந்தருக்கும் பாக்யராஜுக்கும் என்ன நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமை தான் இவங்களுக்கெல்லாம் ஏற்படும். விஜயினுடைய ரசிகனா இவர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தேர்தலில் தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்கோம். அதை வச்சு எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் விஜயுடைய சொம்பு, விஜயனுடைய ரசிகர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் திரைப்பட ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பிஸ்மிக்கு பிரத்யேக பாஸ் வழங்கி அழைத்து சென்றனர். இப்படி சினிமா டு அரசியல் விமர்சகராக அவதாரம் எடுத்த பிஸ்மி அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வந்தார். சில நாட்களுக்கு முன்பு நேர்காணலில் பேசிய பிஸ்மி, சீமான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் 100 கோடி ரூபாய் வாங்கியதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் தமிழன் கோகுல் என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் சீமான் புகைப்படங்களை மாஃபிங் செய்தும் பதிவிட்டு வந்தார். இவர்கள் இருவரும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் தரக்குறைவான பதிவுகள் செய்து சீமான் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி வருவதாக வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி, திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதற்கு காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்தது. சீமான் விஷயத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சீமானை பொறுத்தவரை தேர்தலில் தோற்கலாம், வெற்றி பெறலாம். ஆனால் தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக அவர் உருவாகியுள்ளார் என நீதிபதி தெரிவித்தார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இடம் விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் 100 கோடி ரூபாய் பெற்றதாக பேசியதற்கு யூடியூபர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதற்கு மட்டும் எப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்தீர்கள்? காவல்துறை பாரபட்சம் பார்க்கிறதா? ஒரு கட்சியின் தலைவர் குறித்து அவதூறாகவோ அல்லது அசிங்கமாகவோ பேசுவதை வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த வழக்கை பொறுத்தவரை யூடியூபர்கள் சீமானை மிகவும் கொச்சையாகவும்
தரக்குறைவாகவும் விமர்சித்துள்ளனர். இதனை ஏற்க முடியாது. எனவே சைபர் கிரைம் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், அவதூறு வீடியோக்களை நீக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வலைப்பேச்சு, இல்ல வம்பு பேச்சு பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் என இருவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை மாவட்ட சைபர் கிரைம் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.